கடலோர பகுதியில வீடே கட்டக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கட்டலாம். ஆனா சரியான பாதுகாப்பு கவசங்களோட கட்டணும். அதாவது சில ஸ்பெஷல் டெக்னிக்கல பயன்படுத்தி கட்டணும். இனிமே நாம பிரச்சனைகள பத்தி பேச போறதில்ல. அதுக்கான தீர்வுகள பத்தி தான் பார்க்க போறோம். முதல் பாதுகாப்பு கவசம் நம்ம பயன்படுத்துற பொருட்கள்ல இருக்கு. சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரண சிமெண்ட்டுக்கு பதிலா ஸ்லாக் சிமெண்ட் அல்லது சல்ஃபேட் ரெசிஸ்டிங் போர்ட்லேண்ட் சிமெண்ட் பயன்படுத்தணும். இதெல்லாம் உப்பு தண்ணி உள்ள வர்றத நல்லாவே தடுக்கும். அதே மாதிரி கம்பிகளை பொறுத்த வரைக்கும் சாதாரண கம்பிகளுக்கு பதிலா துரு ஏறாத கொரோஷன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல் அதாவது சிஆர்எஸ் கம்பிகளையோ இல்ல பச்சை கலர்ல கோட்டிங் போட்ட மாதிரி இருக்கிற எபாக்சி கோட்டட் ரீபார்ஸையோ பயன்படுத்தணும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிளியர் கவர். அப்படின்னா என்னன்னா காங்க்ரீட்குள்ள நாம வைக்கிற இரும்பு கம்பிக்கும் காங்க்ரீட்டோட வெளிப்பக்கத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த தூரம் தான். இந்த தூரம் தான் இரும்பு கம்பியை உப்பு காத்துக்கிட்டு இருந்து காப்பாத்துற முதல் தடுப்பு சுவர். சாதாரண இடங்கள்ல கட்டுற வீடுகள்ல இந்த கிளியர் கவர் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா கடலோர பகுதிகளில் இந்த இடைவெளி குறைஞ்சபட்சம் 50 மில்லிமீட்டர்ல இருந்து 75 மில்லிமீட்டர் வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். இந்த தடிமனான காங்க்ரீட் அடுக்கு உப்பு தண்ணி கம்பியை போய் அடையறத ரொம்பவே தாமதப்படுத்தும். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.